யோவான் 8ஆம் அதிகாரம் 31 38 வரைக்கும். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் சொல்கிறீர்கள் என்றார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இதிலிருந்து கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் கொடுத்ததான இந்த நேரத்திலும் உடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கர்த்தர் தாமே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளை கை கொள்ளுகிறவர்களாயும் இருந்து ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றிட கர்த்தாவே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆளுகை செய்திடும். இயேசுவின் மகிமை நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நேரத்துல இந்த ஆராதனையிலே அங்கங்கே இருந்து பங்கெடுக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆவியான தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. குறிப்பாக இந்த நாட்களிலும் சொல்லும் பொழுது அந்தந்த காலகட்டத்துல, அந்தந்த எந்த காலமாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லா காலத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், சுதந்திரமா இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லலாம். எல்லா காலத்துல இருக்கிற மக்களும் சுதந்திரமா இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது யதார்த்தமான ஒரு உண்மையாகவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாறை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1947க்கு முன்பு ஒரு கூட்ட மக்களுக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பது வரலாறு. அதே 47ல் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் இன்றைக்கும் ஒரு கூட்ட மக்கள் இன்னொரு கூட்ட மக்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அன்றைக்கு இருந்த மாதிரியான அடிமைத்தனம் இல்லை என்றாலும் இன்றைக்கு வேறு விதமான காரியங்கள் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறதாகவும் ஜனங்கள் அவைகளுக்கு அடிமைகளாக இருப்பதையும் நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா காலத்திலும் யாரோ ஒருவர் அடிமையாகவே இருக்கிறதையும் யாரோ ஒருவர் சிலரை அடிமைகள் ஆக்குவதையும் நாம் என்ன செய்கிறோம், வரலாற்றுல நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அப்போ எல்லா காலத்திலும் யாரோ ஒருவர் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அடிமைகளாக இருக்கிற ஜனங்கள் அந்த விடுதலையை பெற விரும்புவதும் ஒரு பக்கம் உண்மையான நிதர்சனமான உண்மையாகவே இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒருவேளை சுதந்திரத்தை அல்லது விடுதலையை விரும்புகிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம சிந்திக்கலாம், எனக்கு எதுக்கு விடுதலை தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான சிந்தனை தான் இந்த இடத்துல இயேசுவின் இடத்துல யூதர்கள் முன்வைத்தார்கள். என்ன மாதிரியான சிந்தனை அது, என்ன மாதிரியான கேள்வி அது என்று சொல்லி யோசிக்கும் பொழுது இயேசு பாருங்க, இந்த இடத்துல 31வது வசனத்துல தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்துல நிலைத்திருந்தால் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். இப்போ இயேசு என்ன சொன்னாரு, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி,
நான் எதுக்கு விடுதலை ஆகணும், நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன், நான் எதுக்கு அடிமையா இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அந்த ஜனங்களிடத்துல பார்க்க முடிந்தது. இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்கள் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று தெரியாமலே ஏதோ ஒரு காரியத்துக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதுதான் இயேசு இங்க சொல்லக்கூடிய உண்மையா இருக்கிறது. இன்றைக்கு அது போல எத்தனையோ பேர் நம்ம கூட சில இடங்களிலே, சில காரியங்களிலே, சில நேரங்களிலே நாம் சில காரியங்களுக்கு அடிமைகளா இருக்கிறோம் என்பதை நமக்கு தெரியாமலே நாம் அடிமைகளா இருக்கிறோம். நமக்கு தெரிவதில்லை, நான் இந்த விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறேன், நான் இந்த இடத்துல அடிமையா இருக்கிறேன், நான் இவங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் என்பது நமக்கு தெரியாமலே நாம் அடிமைகளா இருக்கிறோம் என்பதும் உண்மையாக இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிலர் சொன்னாலும் கூட அது உண்மை, அது உண்மையாகவே இருக்கிறது. ஒன்று, அவர்களை எது அடிமையாக்குகிறது என்பதை அவர்கள் இன்னும் என்ன செய்யவில்லை, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது அவர்களுடைய அறிவுக்கு அது இன்னும் எட்டவில்லை. அதனால அவர்கள் கண்மூடித்தனமாக அல்லது கண்கள் மறைக்கப்பட்டது நிமித்தமாக இருக்கிறபடினாலே அவர்கள் நினைக்கிறார்கள், நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், நான் விடுதலையோட தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் எப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள், ரொம்ப தங்களை தாங்களே மேன்மையாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க வேத வசனம் இயேசு அந்த ஜனங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். இன்னும் அடுத்த பகுதிகள்லாம் வாசிக்கும் பொழுது இங்க இயேசு டைரக்டா ஒரு பாயிண்ட் சொல்லுகிறார். 47வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியத்தை, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. இப்போ இயேசு என்ன விஷயத்தை சொல்ல வருகிறார், நீங்கள் உங்கள் பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த யூதர்களை பார்த்து அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு பிசாசானவனால் உண்டானவர்கள் என்பதை அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இயேசு இங்க சொல்ல வருகிற ஒரு செய்தி. இந்த அதாவது ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுதுதான் இங்க மேல சொல்லுகிறது, நீங்கள் என்ன 37வது வசனத்துல நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார். இந்த யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடினார்கள் என்பதும் கொலை செய்தார்கள் என்பதும் உண்மையிலும் உண்மை, மாற்ற முடியாத உண்மை. உண்மை என்பது மாற்ற முடியாது, அது வேற. ஆனால் எந்த பக்கமும் மாறாதது அது. எனவே டைரக்டா அந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் கொலை செய்வார்கள், யாருக்குள்ள கொலை செய்யணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு தான் இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ கொலை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறவர்கள் யாராக இருப்பார்கள், பிசாசினால் உண்டானவர்களாக இருப்பார்கள். அப்போ பிசாசினால் உண்டானவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் யாருக்கு அடிமையாளா இருக்கிறார்கள், பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். இந்த பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறோம் என்பது அந்த யூதர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் சுதந்திரவாளிகள், நாங்கள் விடுதலையோடு வாழ்கிறவர்கள், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களை தாங்களே பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அந்த விஷயத்தை இயேசு இந்த இடத்துல என்ன செய்தார், உடைத்து நொறுக்கினார். நீ எந்த நிலையில இருக்கிற என்பதை அவர் தெள்ள தெளிவாய் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்துல இது மாதிரியான மன ரீதியில இருக்கக்கூடிய சில காரியங்கள், நமக்கே தெரியாம நம்ம அடிமைகளா இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சோ அந்த விஷயத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அதனோடு கூட அவர் விடுதலையும் செய்கிறார். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியமான விஷயம்தான் இன்னைக்கு தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறேன் இன்றைய செய்திக்கு. இந்த தலைப்பு, யுவர் ஃப்ரீடம் அட் யுவர் ஹேண்ட். யுவர் ஃப்ரீடம் அட் யுவர் ஹேண்ட். உங்களுடைய விடுதலை
உங்கள் கைகளில் இருக்கிறது. ஆமென். நம்முடைய விடுதலை நம்முடைய கைகளில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பழைய கதையை சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குரு ஒரு சிஷ்யன் இருக்கிறார்கள். அந்த சிஷ்யன் தன் குருவினிடத்துல எப்படியாகிலும் அந்த குருவை ஆஹ் அது வேற மாதிரி சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் மாத்தி அதை சொல்றேன். குரு சிஷ்யன் என்று சொல்லுகிறேன். அந்த குருவை வந்து தான் சரியானவர் அல்ல, அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு நினைச்சிட்டு அவன் என்ன செய்யறான், ஒரு குருவியை கையில பிடிச்சிட்டு வந்து ஆஹ் அந்த குருவி நல்ல பின்னாடி கையில வச்சு மறைச்சுக்கிட்டு குரு கிட்ட கேட்கிறான். இப்ப இந்த குரு கிட்ட என்ன கேட்கிறான்னா, இந்த குருவி உயிரோடு இருக்கிறதா செத்து போயிருக்குதான்னு சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறான். கேட்கிறான். இப்போ அவன் கேட்கும் பொழுதே தனக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுது. என்ன சிந்தனைன்னா, குரு வந்து உயிரோடு இருக்குதுன்னு சொன்னா அப்படியே கையில நெரிச்சு அதை கொன்னு அது செத்து போச்சுன்னு காமிக்கணும். அதே நேரத்துல அது செத்து போச்சுன்னு அந்த குரு சொன்னா அந்த குருவிய அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு தனக்குள்ளவே ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையில அவன் என்ன செய்யறான், அந்த குரு கிட்ட போய் நிக்கிறத அந்த கதை சொல்லுது. அப்போ அந்த ரெண்டு கேள்வியும் அந்த உயிரோடு இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி அது முன் வச்சுட்ட பிறகு அந்த குரு சொல்றாரு, அது உன் கையில இருக்கு அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, உன் கையில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன சொன்னாலும் நீ என்ன குறை சொல்ல போறங்கிறது உண்மை அப்படிங்கிறது அவர் உணர்ந்தவராக என்ன சொல்றாரு, இப்போ உன் கையில இருக்கு அப்படின்ட்டார். என்ன சொல்ல போ, ஏன் உன் கையில இருக்குது, நான் உயிரோடு இருக்குதுன்னா உன் கையில அதை என்ன செய்ய போற, நீ கொல்ல போற. நான் செத்து போச்சுன்னு சொன்னா அதை உயிரோடு இருக்கிறதாவே உன் கையில இருந்து என்ன செய்ய போற, காமிக்க போற அப்படிங்கிறது தான் செய்தி அதுல. அப்போ விடுதலை என்பது அவரவர்கள் செய்கிற செயல்களை பொறுத்தது. அவரவர்களுடைய கைகளில் இருக்கிறதுன்னா அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன மாதிரியான சிந்தனை உள்ளவர்களாக இருந்து அதில் வெளியே வருவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் என்பதில் தான் விடுதலை என்பது இருக்கிறது என்பதை இந்த யோவான்ல 8ஆம் அதிகாரத்துல இயேசு யூதர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். விடுதலைக்கான வழி இருக்கிறது, விடுதலைக்கான வழி இருக்கிறது. அதை தேர்ந்தெடுப்பதும் அதை விட்டு விடுவதும் அதை நிராகரிப்பதும் அதை ஒதுக்கி தள்ளுவதும் அதை உதாசீனப்படுத்துவதும் அவங்க கைகளில் இருக்கிறது. அதுதான் இயேசு மார்க் 8:34 சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று சொல்லுகிறார். அப்ப விருப்பத்தோடு வந்தா விடுதலை, விருப்பத்தோடு வந்தா விடுதலை. இதுக்கு இன்னொரு தலைப்பு நம்ம கொடுக்கலாம், விடுதலையை விரும்பு, விடுதலையை விரும்பு. இன்னும் இயேசு பல இடத்துல பார்க்கிறோம், வியாதியிலிருந்து சுகமாக வேண்டும் என்று விரும்பினவர்களை தான் அவர் சுகமாக்கினாரே தவிர எல்லாரையும் அவர் சுகமாக்கவில்லை. யாருக்கெல்லாம் சுகம் எனக்கு வேணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் எனக்கு சுகம் வேணும்னு நினைச்சாங்களோ அவர்களை தான் அவர் என்ன செய்தார், சுகமாக்கினார். அப்போ யாரு விடுதலையை விரும்புகிறார்களோ அவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். அப்போ விரும்புவதுதான் உன் கையில இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது இங்க பார்க்க முடிகிறது. விரும்பு, விடுதலைய விரும்பு, நல்ல வாழ்க்கைய விரும்பு, நல்ல எதிர்காலத்தை விரும்பு, நல்ல குடும்பத்தை விரும்பு, நல்ல பிள்ளைகளை விரும்பு, நல்ல குணமுள்ள பிள்ளைகளை விரும்பு, நல்ல குணமுள்ள சூழ்நிலையை விரும்பு, நல்ல சுகமுள்ள நல்ல ஆரோக்கியமுள்ள நல்ல வளர்ச்சியுள்ள நல்ல செழிப்புள்ள சூழ்நிலைகளை விரும்புங்கள். அது உங்க கையில இருக்குதுங்கிறதை இயேசு இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ விரும்பினால் போதுமா என்று சொல்வதற்கு முன்னால் நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. விரும்பினால் போதுமா என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விரும்பினால் பத்தாது, சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்கு ஒரு ரூல் இருக்கிறது. நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ரூல் இருக்கிறது. அந்த ரூல் படித்தான், அந்த வழிகாட்டுதலின் படிதான் அல்லது அந்த லாஜிக்கின் படிதான், அந்த நியமத்தின் படிதான் அது என்ன செய்யப்பட வேண்டும், அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஈவன் ஜெயில ஒரு கைதி இருந்தால் கூட அந்த கைதியை அவன் ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது.
அது லாயரும் சரி அல்லது ஜட்ஜும் சரி அதற்கான முயற்சியில ஈடுபடுவார்கள். அப்போ அது உண்மையை வெளியே கொண்டு வருகிற பொழுதுதான் அந்த மனுஷன் என்ன செய்ய முடியும், வெளியே விடுதலையை விடுதலை ஆக்கி அனுப்ப முடியும். இப்போ உண்மையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? சத்தியம் என்றால் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, யூ ஷால் நோ த ட்ரூத். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா விடுதலையை விரும்பினாலும் அடைய முடியாது. விடுதலையை விரும்பினாலும் அடைய முடியாது. எப்போ? சத்தியத்தை அறியாதிருக்கிற பொழுது, உண்மையை அறியாதிருக்கிற பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, விடுதலையை அனுபவிக்க முடியாது. அந்த ஜெயில் கைதியை திரும்பவும் சொல்லுவோமானால், தப்பு செய்யாதவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜெயில இருந்து தண்டனை அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், அவர்களுடைய கட்சிக்காரர்களாக செயல்படக்கூடிய வக்கீல்கள், அவங்க குடும்பத்தார், எல்லாம் என்ன செய்யணும், அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும். என்ன நடந்துச்சு, இவங்க இதுல பங்கெடுக்கவே இல்லை, இந்த பிரச்சனையில இவங்க ஈடுபடவே இல்லை, இந்த தவறுகளை இவங்க செய்யவே இல்லைங்கிறத என்ன செய்யணும், வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ வெளியே கொண்டு வருவதற்கு வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை தேடி வாசி, ஆராய்ச்சி பண்ணி பாரு, தேடி பாரு, ஸ்டடி பண்ணி பாரு, ரிசர்ச் பண்ணி பாரு. அப்போ எது உண்மை என்பது தெரியும். எது உண்மைன்னே தெரியாம இன்னைக்கு அதவே பிடித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாகவே அந்த பொய்யான ஒரு காரியத்திற்கு ஏராளமான பேர் இன்னைக்கு தண்டனைகளையும் அந்த வழிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி, விடுதலையை விரும்பினால் பத்தாது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது விடுதலை உண்டாவதற்கான வழி உண்டாகும். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள் என்று சொல்லும் பொழுது சில விஷயங்கள் சத்தியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அப்படிமானால் என்று சொல்லுவோம்னா, இந்த இடத்துல நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல the truth remains same forever. எந்த உண்மையாக இருந்தாலும் சரி, அது என்னைக்கும் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். எப்பவும் அதே போலதான் இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நான் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது எதை சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில நான் எழுந்து பைபிள் வாசித்தேன். இது நடந்த ஒரு சம்பவம், இது நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. இப்போ காலையில எழுந்திரிச்சு நான் பைபிள் படிச்சேன் அப்படிங்கிறது என்னைக்கும் யாராலையும் மாற்றவே முடியாது. இந்த தேதியில, இந்த நேரத்துல, இந்த இடத்துல, இந்த நபர் இந்த வேலையை, இந்த காரியத்தை செய்தார், இதிலே செயல்பட்டார், இதிலே ஈடுபட்டார் அப்படிங்கிறது ஒருவேளை நடந்திருந்தால் அது நிச்சயமா என்னைக்கா இருந்தாலும் மாற்றவே முடியாது. அது போல சத்தியம் என்பது, உண்மை என்பது என்னைக்குமே மாறாதது என்பதை நாம் இந்த வேளையில புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, that truth helps you to know the reality of life. வாழ்க்கையினுடைய அந்த யதார்த்தத்தை, வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அல்லது புரிந்து கொள்ள செய்கிறது, அல்லது தெரிந்து கொள்ள செய்கிறது. யதார்த்தம் என்று சொல்வோமானால் ஒரு இழப்பை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். ஒரு இறப்பு அல்லது இழப்பு, இரண்டுல ஏதோ ஒண்ணு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இழப்புங்கிறது தவிர்க்க முடியாதது, இறப்பு என்பதும் தவிர்க்க முடியாதது. ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில பிறப்புன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறப்பும் இருக்கிறது என்பதுதான் ரியாலிட்டி. அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இது போல எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாதது நிமித்தமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலையும், சபைகளிலையும், சமுதாயத்திலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அந்த ரியாலிட்டி நமக்கு புரியல, அந்த ரியாலிட்டி இது எப்பவுமே நடக்கும் அப்படிங்கிறதா ரியாலிட்டி, எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது ரியாலிட்டி. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது நடக்கவே கூடாது, அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நமக்கு பல விதமான பிரச்சனைகள் அது என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அப்போ அந்த ரியாலிட்டிய, அந்த யதார்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு உண்மை உதவி செய்கிறது. உண்மை எதுங்க? மனுஷனா பிறந்தா
ஒரு நாள் கண்டிப்பா இறக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ அது அது உண்மையோடு கூடிய யதார்த்தமான உண்மை. அப்போ உண்மையை தெரிந்து கொள்வோமானால் நமக்கு ஒரு காரியம் ஒரு 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 சரியான புரிதல் நமக்கு வரும் என்பதை இது நமக்கு உதவி செய்யும். அடுத்தது, இந்த ட்ரூத் வில் ஹெல்ப் யூ டு பி மெச்சூர்டு. மெச்சூர்டு அப்படிங்கும் பொழுது ஒரு ரியாலிட்டியை புரிந்து கொள்ளுகிறோம். அந்த புரிந்து கொண்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் என்று சொல்லும் பொழுது, குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ரைட், இவங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், அவங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் மாறாது, அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வளர்ந்தாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுதெல்லாம் ரியாலிட்டி. அதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். பார்த்தீங்களா, அதான் மெச்சூரிட்டி. ஸோ ரியாலிட்டிக்கும் மெச்சூரிட்டிக்கும் ரொம்பவே தொடர்பு உண்டு. இன்னைக்கு ரியாலிட்டியை புரிந்து கொண்டா மட்டும் பத்தாது, அந்த மெச்சூரிட்டி இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு மெச்சூரிட்டி வேண்டும். சமுதாயத்தில் இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மெச்சூரிட்டி வேண்டும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதை கையாள்வதற்கு ஒரு மெச்சூரிட்டி வேண்டும். ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த மெச்சூர்டா டீல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு ட்ரூத் உதவி செய்கிறது. எது ட்ரூத்? இவங்க சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான், இவங்க பழக்க வழக்கம் இப்படிதான் வளர்ந்தாங்க, இவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வளர்ந்தாங்கிறது உண்மை. அந்த உண்மைதான் நமக்கு மெச்சூரிட்டியா இருப்பதற்கு உதவி செய்கிறது என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது, இந்த ட்ரூத் வில் மேக் ஈஸி டு ஃபைண்ட் த சொல்யூஷன். சொல்யூஷன் தேவை எல்லா பிரச்சனைக்கும். இன்னும் யூஸ்ஃபுல்லா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், உலகத்துல எந்த காலமா இருந்தாலும், எந்த ஜெனரேஷனா இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், அந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் இல்லாத ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. சொல்யூஷன் என்பது ஆண்டவரால ஏற்படுத்தப்படுகிறது, படைப்பாளராகிய கர்த்தாவால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரூத், இந்த சத்தியம், இந்த உண்மை நமக்கு உதவி செய்யும். சுலபமாய் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பதற்கு சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ இதுல என்ன சொல்ல வர்றோம்? ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க நினைக்கிறோம். அப்போ அந்த சொல்யூஷனை விரும்புகிற நாம அந்த உண்மை, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை, நேரம் கொடுப்பது இல்லை. அப்ப அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்யூஷன் ஈஸியா வந்துடும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குழந்தை காலையில தூங்கி எந்திரிக்கும் பொழுது மூக்கு அடைச்சிக்கிட்டு தலை வலிக்குது, காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லி வருது அப்படின்னா, அது ஏன் உண்டானுச்சுன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மருந்து நம்ம என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இது நேத்து பனியில விளையாண்டுச்சு, இல்ல மழையில நனைஞ்சிருச்சு, தண்ணியில ரொம்ப நேரம் விளையாண்டுச்சு, இது மாதிரியான காரணத்தினாலதான் இப்ப தலைவலி, காய்ச்சல் சரியெல்லாம் வந்திருக்குது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு பாராசிட்டமால போடு, அது சொல்யூஷன். அப்ப உண்மை எது? மழையில நனைஞ்சது உண்மை. இப்ப பிரச்சனை எது? காய்ச்சல். இப்ப சொல்யூஷன் என்ன? பாராசிட்டமால். சோ இது மாதிரி குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்கும், அந்த உண்மையை, பிரச்சனையை, அந்த சம்பவத்தை, அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் பொழுது ஈஸியா என்ன செய்ய முடியும்? சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த காரியம் ரொம்ப முக்கியம். அடுத்தது கடைசியாக சொல்லக்கூடியது, the truth itself, the solution finally. The truth itself, the solution, no other thing. உண்மை எதுவோ அதுதான் சொல்யூஷன். இப்போ உண்மை என்ன? மழையில நனைஞ்சிட்டான், அதான் இப்ப சொல்யூஷனு. இப்ப என்ன செய்யறது? இன்னொரு முறை மழை வரும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும், இன்னொரு முறை குளிப்பாட்டும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும், இன்னொரு முறை வெளியில விளையாட வரும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிற பொழுது
அது விஷயம் என்ன செய்யுதுன்னா, அது நாள் எல்லா காலத்திலுமே ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அதிலிருந்து என்ன செய்ய முடியும்? அடுத்த முறை நாம் தப்பித்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு நபர் ரோட்ல நடந்து கொண்டிருக்கிறார். நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வழியில அந்த ரோட்ல ஒரு குழி இருக்குது. முதல் டைம் நடக்கும் பொழுது தெரியாம விழுந்துடுறாரு. 2வது டைம் அதே ரோட்ல நடக்கிறார். அதே இடத்துல வந்து விழுந்துடுறார். இப்போ யார் மேல தவறு? முதல் டைம் இப்ப விழுந்துட்டு என்ன சொன்னாரு? ரோடு போட்டவன் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, கான்ட்ராக்டர் சரியில்லை, இந்த ரோட்ல போற வண்டிங்க சரியில்லை, வேகமா போறதுனால ரோடு எல்லாம் பேந்துட்டு வருது. இப்படி பல விதமான பிரச்சனைகளை அந்த நபர் எழுப்பினார். இப்ப 2வது டைம் விழுந்த போது இப்ப யாருடைய பிரச்சனை? இப்ப யாருடைய தவறு? ஏற்கனவே ரோடு போட்டவனா, ஏற்கனவே லாரியை ஓட்டி குழியை உண்டாக்குனவனா? இப்போ அது முதல்ல தெரிஞ்சிச்சு. இப்ப 2வது டைம்ல அதே இடத்துல போய் விழுந்தால் யார் குற்றம்? யார் செய்த தவறு? நீதானே, நான் செய்தது தானே, நானா தானே இப்ப 2வது டைம் போய் விழுந்திருக்கிறேன். ஏற்கனவே அந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரியும்ல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல இருந்து ஜாக்கிரதையா நான் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? தாண்டி போயிருக்கணுமா இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப நானே விழுந்துட்டு எல்லாத்தையும் நான் குறை சொல்லுவேன் அப்படின்னா அது எந்த வகையில நியாயம்? ஸோ இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான உண்மை. அப்போ சொல்யூஷன் எது அப்படின்னா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே பாதி பிரச்சனைகளை வாழ்க்கையில குறைச்சிடும். உண்மையை தெரிந்து கொண்டோமானால் அதுவே அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து சந்தோஷமா ஓடுவதற்கு அது நமக்கு ரொம்பவே வாழ்க்கையை சுலபமாக்கிவிடும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறியுங்கள். Jesus recommends to know the truth. Jesus recommends that to know the truth. இயேசு இங்க எதை ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இங்க சொல்லக்கூடிய அத்தனை செய்திக்கும் இயேசு சொல்லுகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சத்தியத்தை அறிந்து கொள். சத்தியத்தை அறிந்து கொள். எது உண்மையோ அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய். உண்மை அல்லாததற்கு நேரம் ஒதுக்காமல் உண்மை எதுவோ அதுக்கு நேரத்தை ஒதுக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஒரு தாயாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த தாயார் அவங்களுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை இயேசுவிடம் கொண்டு வருகிறார். இயேசுவிடம் கொண்டு வந்து, இது மாதிரி என்னுடைய மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொன்னார். இதுல அந்த தாயார் அறிந்திருந்த முதல் உண்மை, அவளுடைய மகள் யாரால பிரச்சனை அனுபவிக்கிறாங்கிறது. பக்கத்து வீட்டுக்காரனாலேயோ இல்ல மழையினாலேயோ இந்த கிளைமேட்னாலேயோ என் மக பிரச்சனை அனுபவிக்கல. யாரால அனுபவிக்கிறான்? பிசாசினால் அனுபவிக்கிறாங்கிறது முதல் உண்மை. இப்ப 2வது உண்மை என்னது? இந்த பிரச்சனையை யாரால சரி செய்ய முடியும் என்பது. அதான் சொல்யூஷன். இப்ப இயேசுவாலதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவள் அறிந்திருந்த இன்னொரு உண்மை. இப்ப அதை அறிந்து கொண்ட முதல்ல தன் மகள் எதனால வேதனைப்படுகிறாள் என்பதை அறிந்திருந்தால், 2வது இந்த வேதனைக்கு இந்த பிரச்சனைக்கு யாரால் தீர்வு கொடுக்க முடியும் என்பதை அறிந்திருந்தால், 3வது என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தால், 3வது என்ன செய்யணும்? இயேசுகிட்ட போகணும். நம்ம சமுதாயம் இப்படி இருக்குது, நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்க, யாரும் யூதர்கிட்ட போய் இப்போ உறவு எதுவும் எந்த விதமான ஃபெலோஷிப் வச்சுக்க முடியாது. ஆனாலும் என்ன செய்கிறான்? இதுதான் வழி அப்படின்னு தெரிந்து கொண்டு அதுல முயற்சி எடுத்து இயேசுவிடம் வந்து விட்டாள். இயேசுவிடம் வந்த பிறகுமே அவளுக்கு பதில் கிடைக்கவில்லை. இயேசு நடந்துகிட்டே இருக்கிறார், இவளும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வருது. அப்போ இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அவள் உண்மையை அறிந்திருந்தால், விடுதலையை விரும்பினால், finally she received what she needed, what she wanted. Yes, அவளுடைய மகள் அந்நேரமே ஆரோக்கியமானாள் என்று வசனம் 28ல அழகாய் சொல்கிறது.
எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள முயற்சி எடுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை கை கொள்ள வேண்டும் என்பதும் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இயேசு அந்த ஜனங்களுக்கு சொன்னார். அந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், சத்தியத்தை கை கொள்ளுங்கள், என் உபதேசத்துல நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். சத்தியம்தான் உபதேசம், அந்த உபதேசம் தான் சத்தியம். கடைசியாய் சொல்லுவோமானால் இயேசுதான் அந்த சத்தியம். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், விடுதலை ஆவீர்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், விடுதலை ஆவீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப தெளிவான செய்தி. அப்போ இயேசுவை நம் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் அறிந்து கொள்ளுகிற பொழுது நம்ம ஒவ்வொன்றிலும் நமக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவான வழிகாட்டுதல் அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சத்தியத்தை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம், சத்தியத்தை கை கொள்ள நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்ததான இந்த நேரத்துல நம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தந்ததுக்கு நன்றி. உடைய வசனத்தை தியானிக்க உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாங்கள் தியானித்த ஆண்டவரே, இந்த இன்னும் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, இன்னும் யூடியூப் வழியாய் கேட்க போகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிற விடுதலை நிச்சயம் தேவை. என்ன மாதிரியான காரியங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவைகளிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கான ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலை அடையட்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்கு சீஷர்களாய் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட தகப்பனே அனுக்கிரகம் தாரும். உடைய திருக்கரத்துல முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.